இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் வந்து ஏஜென்ட்ஸ் மூலியமா போறாங்க. நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணி இது பண்றாங்க. ஸோ எது வந்து சேஃபரா இருக்கும் சார்? ஆன்லைன்ல வாங்குறது வந்து இப்போ மோர் சீப்பர் அப்படின்னு சொல்லி போறாங்க. அப்புறம் நிறைய விஷயங்களுக்காக ஆன்லைன்ல போறாங்க. சீக்கிரமா கிடைச்சிரும் அப்படிங்கிற மாரி. ஸோ ஆன்லைன்ல போறது பெட்டரா? இல்ல ஒரு ரெப்யூட்டட் ஏஜென்ட் மூலியமா போறது வந்து பெட்டரா சார்? மேடம், ஆன்லைன்ல போறது வந்து நிச்சயமா தவறான ஒரு செயல். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஏஜென்ட் அப்படிங்கிற வந்து IRDA, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்ககிட்ட எக்ஸாம் எழுதி கோடு எடுத்துக்கூடிய ஒரு ஏஜென்ட் நீங்கள் போகும்போது அவருக்கு அந்த பாலிசி பற்றி முழுமையான தரவுகள் தெரியும். ரெண்டாவது, ஹிட் அண்ட் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் தவிர்க்க முடியும். இப்போ நீங்கள் ஆன்லைன் போகிறீங்க, 18,000 ப்ரீமியம் வருதுன்னு சொல்கிறாங்க. சார் எனக்கு 18,000 ப்ரீமியம் அதையும் சொன்னீங்கன்னா டக்குன்னு அவர் வந்து 15,000 13,000 வந்துடுவார். எப்படி வராருன்னு கேட்டால் நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் பார். பட் இப்போ நீங்கள் பாலிசி வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும். ஒன்றா உங்களுக்கு கோ பேமெண்ட் போட்டிருப்பாங்க, இல்லைனா ரூம் ரெண்ட்டில் கேப்பிங் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஹிட் அண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். பட் நீங்கள் டைரக்ட் ஏஜென்ட் வரும்போது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஏன்னா நாளைக்கு நீங்கள் என்ன நேருக்கு நேர் பார்த்து கேட்க முடியும். பட் ஆன்லைனில் நீங்கள் யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியாது. ஈவன் ஒரு ரெசிப்ட் வாங்குறதுனால கூட நீங்கள் தடுமாறணும். அதனால் ஆன்லைனில் போகிறது ரொம்ப ரொம்ப தவறான செயல்.